ஒவ்வொரு பெண்ணின் தேவைக்கேற்ற வடிவங்களிலும் அளவுகளிலும் இந்த மார்பக இம்ப்ளான்ட்ஸ் கிடைக்கும். சிலிகான் என்ற ஒரு ஜெல்லினால் அடைக்கப்பட்ட பைகள் தான் இவை. மருத்துவர்கள் மார்பகங்களுக்கு கீழோ காம்புகளிற்கு கீழோ அக்குள் பகுதிக்கு கீழோ ஒரு துளையினை இடுவார்கள். பின்பு அந்த துளை வழியாக மார்பகத்திற்கும் நெஞ்சு தசைக்கும் நடுவில் இதனை பொருத்தி விடுவார்கள். பின்பு காண்பதற்கு அசல் மார்பகங்கள் போலவே இவை காட்சியளிக்கும். ஏஸ்தெட்டிக் ரீசன்ஸ், அதாவது தங்களுடைய மார்பக அமைப்பு மேம்பட்டு காட்சியளிப்பதற்காக பல பெண்கள், முக்கியமாக திரை பிரபலங்கள் இந்த அறுவை சிகிச்சையினை புரிந்து கொள்கிறார்கள். ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரி எனில் திருநங்கைகள் பெண்கள் போன்று தாங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவும் இதனை புரிந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் தேவையா என்று பலர் எண்ணலாம். தேவை உள்ளது அன்பர்களே. மாஸ்டெக்டாமி, அதாவது மார்பக புற்றுநோயினால் மார்பகங்களையே இழந்த ஒரு பெண் மீண்டும் தனக்கு மார்பகங்கள் கிடைப்பதற்கு இந்த சிகிச்சை ஒரு வரமே. நன்றி.